செல்வ செழிப்பை வழங்கும் மீன் குளத்தி பகவதி அம்மன் கோவிலின் அதிசயம் தெரியுமா? கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் பல்லசேனா எனும் இடத்தில் இக்கோவில் அமைந்துள்ளது. பல நூற்றாண்டுகளுக்கு முன் சிதம்பரத்தில் பெரும் வெள்ளம் ஏற்பட்டு கொடிய பஞ்சம் ஏற்பட்ட போது மக்கள் வாழ பல இடங்களை நாடி சென்றனர். அதில் ஒரு குடும்பம் கையில் ஓலைக்குடையுடன் ஒரு மூட்டையையும் ஏந்தியபடி தங்கள் குலதெய்வமான மீனாட்சி அம்மனை சென்று தரிசித்துவிட்டு தங்கள் வியாபாரம் நடைபெற ஏற்ற இடத்தை தேடிக்கொண்டு இந்த பாலக்காட்டில் உள்ள பல்லசேனா என்ற கிராமத்தை அடைந்தனர். ஒவ்வொரு முறையும் வியாபாரம் செய்ய வெளியூர் செல்லும் சமயம் மதுரை மீனாட்சி அம்மனை சென்று வணங்கி பின் செல்லும் பழக்கத்தை கொண்டிருந்த வைர வியாபாரியான இவர் ஒரு முறை கோவிலுக்கு செல்லும் முன் குளத்தில் இறங்கி குளிக்க சென்றார். அச்சமயம் கையில் கொண்டு சென்றிருந்த ஓலைக்குடை மற்றும் மூட்டையை படியில் வைத்துவிட்டு குளித்துவிட்டு வரும்போது திடீரென ஒரு எண்ணம் தோன்றியது. தனக்கு வயதாகிவிட்டால் இவ்வளவு தூரம் சென்று பார்க்க முடியுமா தெரியவில்லையே என்று மனம் கலங்கியவராய் குளித்து முடித்து ஓலைக்குடையையும் மூட்டையையும் எடுக்க எவ்வளவோ முயன்றும் அதனை எடுக்க முடியவில்லை. காரணம் அறிய ஜோதிடரை அணுக அவர் மதுரை மீனாட்சி அம்மன் இங்கு குடிகொண்டுள்ளதாக கூறவும் அங்கேயே கோவில் அமைத்து வழிபடத் தொடங்கினர். குடையில் குடியிருந்த காரணத்தால் அந்த இடத்திற்கு குடமந்து என பெயர் வந்தது. மீன்கள் குதித்து விளையாடி கொண்டிருந்த குளத்தின் அருகில் இந்த அம்மன் தோன்றியதால் அவளுக்கு மீன் குளத்தி பகவதி அம்மன் என பெயர் வந்தது. இந்த அம்மனை தரிசித்தால் திருமண தடை நீங்கும், எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். குறிப்பாக வணிக தொழில் செய்பவர்கள் அங்கு சென்று வந்தால் தொழில் விருத்தியாகும், மனத்தெளிவு கிடைக்கும். பஞ்சத்தில் வந்தவர்கள் பசியாரி செல்வ வளம் அடைந்தனர் என்பது இக்கோயிலின் மிக சிறப்பாக கூறப்படுகிறது. முதலில் தொழில் செய்ய துவங்குபவர்களும் தொழிலில் தடை மற்றும் தோல்வி இருப்பவர்களும் அன்னை மீன் குளத்தி பகவதி அம்மனை ஒரு முறை வழிபட்டு வந்தால் தொழில் தடை நீங்கி தொழில் விருத்தி பெற்று செல்வ வளம் பெருகும் என்று நம்பப்படுகிறது.